ஓகே. ஹலோ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கம்பேர் ஃபிராக்ஷன்ஸ் வித் டிஃபரெண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம 5த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 4த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இந்த 2 கொஸ்டின் நம்ம எந்த எக்ஸசைஸ்ல இருந்து பண்ணோம்னா ஆக்சுவலா இந்த எக்ஸசைஸ்ல இருந்து பண்ணோம். கம்பேர் ஃபிராக்ஷன்ஸ் வித் சேம் நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் எக்ஸசைஸ்ல இருந்து நம்ம அந்த 2 கொஸ்டின் பண்ணுவோம். கடைசி 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே. இதுல என்ன பண்ண போறோம்னா we are going to compare fractions with different numerators and denominators அதான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா ஆக்சுவலா இப்போ சப்போஸ் அவங்களே கொடுத்துருக்கு இங்க நோட்ல கொடுத்துருக்கேன். டு கம்பேர் டூ ஆர் மோர் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் டெஃபினேஷன் என்ன? அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் டெஃபினேஷன் என்ன? நியூமரேட்டர் வேற டினாமினேட்டர் வேற ரெண்டு ஃபிராக்ஷனுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்க எப்படி இருக்குன்னா 3/4 அண்ட் 7/3. இதுல நியூமரேட்டர் வேற 3 இங்க 7, டினாமினேட்டர் இதுல 4 இதுல 3. ஸோ இது அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் ஓகேவா? இதான் எக்ஸாம்பிள். ஸோ நியூமரேட்டர் வேற டினாமினேட்டர் வேற. ஸோ அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் நம்ம வந்து லைக் ஃபிராக்ஷன்ஸா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ரெண்டு விதமா நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். இல்ல ஒரே விதம் தான் இருக்கு. எல்சிஎம் டினாமினேட்டர் ஆஃப் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 4க்கும் 3க்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். ஸோ ஒரு பேர் ஆஃப் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்க இந்த டினாமினேட்டர் நீங்க எடுத்துக்கிட்டு அதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 4க்கும் 3க்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நீங்க அதை மேனிபுலேட் பண்ணணும். 3/4 எப்படியாவது சம்திங் பை 12 எழுதணும். அதே மாதிரி 7/3 சம்திங் பை 12 எழுதணும். ஸோ அந்த மாதிரி எழுதினீங்கன்னா நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணிடலாம். ஸோ அதான் ஐடியா. ஸோ அதான் இந்த நோட்லையும் கொடுத்துருக்காங்க. The denominator of like fractions is the least common multiple of the denominators of the given unlike fractions. ஓகேவா? இதான் பண்ணணும் நம்ம. ஸோ நம்ம இதை கொஸ்டின் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். எப்படி பண்றதுன்னு யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்பேர் யூசிங் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7/12 பெருசா ஹாஃப் பெருசா? ஓகே. 7/12னா என்ன? 2க்கு 12க்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ டினாமினேட்டர்ல நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 2,12ஓட எல்சிஎம் என்ன? 2,12ஓட எல்சிஎம் ஆக்சுவலா 12 தான் வரும். எல்சிஎம் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் போத் தி நம்பர்ஸ். ஸோ 2 into 6 வந்து 12 வரும். ஸோ இன்ஃபேக்ட் 2 is a factor of 12. 12 is a multiple of 6. So least common multiple, lowest common multiple of 2 and 12 என்ன வரும்? 12 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து 12 தான். லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 2 and 12 is nothing but 12. ஸோ நீங்க இந்த 7/12 டச்சே பண்ண வேண்டாம். 1/2 நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டினாமினேட்டர்ல 12 வர மாதிரி நீங்க எழுதணும். ஸோ 1/2 நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே இன்டூ 6 மல்டிப்ளை பண்ணிடலாம். அதாவது 1/2 இன்டூ சம்திங் பை 6. இந்த சம்திங் இந்த மேலேயே நீங்க 6 மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறக்கூடாது. ஹாஃப் இன்டூ 6/6. 6/6 தான் என்னது? 1ன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஒன்றும் பெருசா சேஞ்சே பண்ணல. ஆனா உங்களுக்கு டினாமினேட்டர் 12 வேணும்ன்றதுனால தான் நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்கா நான் 6/6 மல்டிப்ளை பண்றேன். ஸோ அந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 6/12 இது ஆக்சுவலா 1 into 6 is nothing but 6. 2 into 6 is 12. So 6/12 the answer. So 7/12 பெருசா 6/12 பெருசான்னு கேட்கறாங்க அவங்க. ஸோ 1/2 நீங்க 6/12 எழுதலாம். ஸோ 6/12 பெருசா 7/12 பெருசா? ஒரு 12 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் 6 மார்க் வாங்குறான். அதே 12 மார்க் டெஸ்ட்ல ஒரு பொண்ணு 7 மார்க் வாங்குறான். அந்த பொண்ணு தான் நல்ல மார்க் வாங்கிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து 7/12 is greater than 6/12. ஸோ பேசிக்கா அந்த லாஜிக்கே புரிஞ்சுக்கும். சப்போஸ் அந்த லாஜிக் புரியல நீங்க இந்த ட்ரையாங்கிள் வச்சு இந்த ரெக்டாங்கிள் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க எத்தனை ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு? எத்தனை ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 6 ஸ்ட்ரிப் அதில் ஷேட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இதுதான் 6 out of 12. திஸ் ஃபிராக்ஷன் ரெப்ரசன்ஸ் 6 out of 12. ஸோ நீங்க 7 out of 12 எப்படி இருக்குன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரிப் ஷேட் பண்ணீங்கன்னா அதான் 7 out of 12. ஸோ இதுதான் 7 out of 12. இப்போ நம்ம 6 out of 12 பதிலாக இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப் இருக்குல்ல இதுதான் நம்ம 7 out of 12னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப் பிளஸ் இந்த ப்ளூ ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 7 out of 12. வெறும் இந்த ப்ளூ ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் கூட்டிங்கன்னா 6 out of 12. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சுக்கும். ஸோ 7/12 இஸ் கிளியர்லி பிகர் தென் 6/12. அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதுலயும் டினாமினேட்டர் வேற நியூமரேட்டர் வேற. ஸோ இது நம்ம எப்படி எது பெருசுன்னு கம்பேர் பண்ண எது பெருசுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 15/10 வர்சஸ் 6/5. ஸோ 10க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ 10க்கும் 5க்கும் நீங்க எல்சிஎம் எடுக்கணும். ஸோ லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 10 and 5 என்ன வரும்? 10 தான் வரும். Least common multiple of 10 and 5. Lowest common multiple of 10 and 5. So 5 into 2 gives you 10. 5 into 2 equal to 10. So 10 is a multiple of 5. 5 is a factor of 10. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 15/10 அப்படியே விட்டுருங்க. அதை டச்சே பண்ண வேண்டாம். 6/5 என்ன பண்ணுங்க நீங்க? 6/5 into 2 மல்டிப்ளை பண்ணுங்க. கீழே into 2 பண்ணீங்கன்னா மேலே into 2 பண்ணணும். அப்பதான் இது 1 ஆகும். ஸோ 2/2 is nothing but 1. அப்பதான் இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். 6/5 into 1 is nothing but 6/5. ஆனா 6/5 into 1 பண்ணா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ல 10 கிடைக்கணும். ஸோ அதனால நான் கிளவரா என்ன பண்றேன்னா 2/2 மல்டிப்ளை பண்றேன். ஸோ 6/5 into 2/2 gives you 12/10. ஸோ 12/10 15/10 நீங்க பார்த்தோன்னே டேரக்டா கம்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் அதை ட்ரிக் பண்றேன். ஸோ நீங்க 6/5 நீங்க டேரக்டா 12/10 எழுதிடலாம். ஸோ 12/10. ஸோ இதை நீங்க எப்படி யோசிக்கலாம்னா
இந்த ரெக்டாங்கிள் வச்சு நம்ம யோசிச்சிடலாம். அந்த ரெக்டாங்கிள் லாஜிக் வச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 ஹோல் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. ஸோ வி ஹேவ் 2 ஹோல் ரெக்டாங்கிள்ஸ். இது ஒரு ரெக்டாங்கிள், இது இன்னொரு ரெக்டாங்கிள். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 செப்பரேட் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. நம்ம ஈச் ரெக்டாங்கிள் எவ்வளவு பார்ட்ஸா கட் பண்ணிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்ட்ஸா கட் பண்ணிருக்கோம் ஒரு ரெக்டாங்கிளா. ஸோ இது பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இதுவும் 10 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ 10 plus 5 15. ஸோ திஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஆக்சுவலி 15/10. ஓகேவா? இது வந்து 15/10 ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ 12/10 என்ன பண்ணணும்னா நீங்க ஆக்சுவலா இதுல இருந்து 3 அழிச்சிடணும். ஸோ 3 அழிச்சிடணும் நீங்க. ஸோ 12/10 இது வரைக்கும் தான் வரும். இது 10 plus 2 இது வரைக்கும் தான் வரும். ஸோ இது மூணுத்தையும் நீங்க டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இதான் 12/10. ஸோ 12/10 ஆக்சுவலி லெஸ் தென் 15/10. அதான் சொல்ல வரேன். ஸோ 15/10 வந்து உங்களுக்கு 15 ஸ்ட்ரிப் அவுட் ஆஃப் 20 ஸ்ட்ரிப்ஸ். அதான் அவுட் ஆஃப் 20 ஸ்ட்ரிப்ஸ் வந்து 15 ஸ்ட்ரிப்ஸ். 12/10 12 ஸ்ட்ரிப்ஸ் அவுட் ஆஃப் த 2 ஹோல் ரெக்டாங்கிள்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ நீங்க ஜென்ரலா ஒரு 10 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் வந்து 15 மார்க் வாங்குறான். அதே 10 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் வந்து 12 மார்க் வாங்குறான். ஸோ அவன் வந்து 5 எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வாங்குறான் ஒரு பையன். இன்னொரு பையன் வந்து 2 எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் தான் வாங்குறான். ஸோ அந்த 5 எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வாங்குறது வந்து பெரிய ஆள். அப்படி கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ அது ஒரு பேசிக் லாஜிக் தான். ஸோ அப்படியே நீங்க யோசிக்கலாம். ஏன்னா நீங்க அந்த ரெக்டாங்கிள் வச்சு நீங்க வரைஞ்சு பார்க்கலாம். ரெக்டாங்கிள் நீங்க வரைஞ்சிட்டு ஒரு 2 ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு ஈச் ரெக்டாங்கிள் நீங்க 10 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து 15/10. அதாவது இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிப் இதெல்லாம் அழிச்சிட்டீங்கன்னா 15/10. இது வந்து 15/10. 12/10 எப்படி இருக்கும் பார்க்கணும். இது வரைக்கும் 12/10. அதாவது இது பிளஸ் இது மட்டும் 12/10. ஓகேவா? இது வராது, இதெல்லாம் வராது. ஸோ 12/10 இஸ் கிளியர்லி லெஸ் தென் 15/10. அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, 4/2 பெருசா 5/3 பெருசா? ஓகே, 4/2 இஸ் ஆக்சுவலி 2. நீங்க 4/2 கம்ப்யூட் பண்ணீங்கன்னா 4/2 நீங்க எப்படி எழுதலாம்? 2 எழுதலாம். ஏன்னா 4 நீங்க 2 into 2 எழுதலாம். 2 into 2 divided by 2. ஸோ 2/2 வந்து உங்களுக்கு 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2 தான். ஓவரால் ஆன்சர் இஸ் 2. ஸோ 2 பெருசா 5/3 பெருசா தான் கேட்கறாங்க அவங்க. ஸோ அப்படி நீங்க யோசிக்கலாம். 2 vs 5/3 இப்படி யோசிக்கலாம். இல்ல நம்ம டைரக்டா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சே நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ 2க்கும் 3க்கு எல்சிஎம் என்ன? ஸோ 2ம் பிரைம் நம்பர், 3ம் பிரைம் நம்பர். ஸோ பிரைம் நம்பர்ஸ்க்கு காமனா எதுவும் கிடையாது, காமனா எதுவும் இல்லை. ஸோ நீங்க அப்படியே டேரக்டா 2 into 3 மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 6 தான் எல்சிஎம். ஸோ சின்ஸ் போத் 2 and 3 ஆர் பிரைம் நம்பர்ஸ் வி கேன் டைரக்ட்லி மல்டிப்ளை தம். ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6 தான். எல்சிஎம் ஆஃப் 2, 3 இஸ் நத்திங் பட் 6. 2, 3 ஈக்குவல் டு 6. ஸோ இதை எழுதிக்கோங்க. ஸோ இது எப்படி 4/2 இன் டர்ம்ஸ் ஆஃப் டினாமினேட்டர்ல 6 வரணும், அந்த மாதிரி எழுதணும் நீங்க. ஸோ என்ன பண்ணலாம், நீங்க 4/2 இன்ட்டு கீழே 3 போட்டுக்கோங்க, மேலே இன்ட்டு 3 போடுங்க. அப்பதான் இது 1 மாறும். ஸோ 3/3 இஸ் நத்திங் பட் 1. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 1. ஸோ 4/2 இன்ட்டு 1 ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 4/2 இன்ட்டு 1 டேரக்டா பண்ணா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால நான் கிளவரா 3/3 மல்டிப்ளை பண்றேன். அப்பதான் உங்களுக்கு டினாமினேட்டர்ல 6 கிடைக்கும். நியூமினேட்டர்ல என்ன வேணா கிடைச்சிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12. ஸோ 12/6 இஸ் சேம் அஸ் 4/2 which is equal to 2. ஸோ அதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. இப்போ 5/3 நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ 5/3 நீங்க 2/2 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5/3 இன்டூ 2/2 இன்டூ வேற கலர் 2/2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ல 6 கிடைச்சிடும், நியூமினேட்டர்ல 10 கிடைச்சிடும். ஆனா நான் ஏன் 2/2 பண்றேன்? அப்பதான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். இதான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன், இது மாறக்கூடாது. ஸோ 2/2 இஸ் நத்திங் பட் 1. அது ஸோ 5/3 இன்டூ 1 ஒரு பிரச்சனையும் இல்லை. எனி நம்பர் இன்டூ 1 gives the same number. ஸோ 10/6 இருக்கு, இது 12/6. 12/6 பெருசா 10/6 பெருசா? 12/6 தான் பெருசு. ஸோ அதுவும் இங்க டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 ஹோல் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. இது 1 ஹோல் ரெக்டாங்கிள், இது இன்னொரு ஹோல் ரெக்டாங்கிள். ஸோ நம்ம இந்த ரெக்டாங்கிள் எப்படி கட் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 பீசஸ் இவ்வளவுதான் வரும். ஓகேவா? இதான் 12 பீசஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் 10/6 12/6. ஓகே, 10/6 ஆக்சுவலா இது வரைக்கும் தான் வரும். 10/6 இது வரைக்கும் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இது வரைக்கும் தான் 10/6. இது ரெண்டும் வராது, இது ரெண்டும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ இது ரெண்டும் எலிமினேட் பண்ணிடணும் நீங்க. 10/6 இது வரைக்கும் தான். 12/6 பாத்தீங்கன்னா இது என்டையர் 2 ரெக்டாங்கிளுமே வந்துடும். ஸோ 12/6 இஸ் த சேம் அஸ் 2. ஸோ அதுவும் நீங்க புரிஞ்சுக்கலாம். 12/6 ஈக்குவல் டு 2 which is equal to 4/2 எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். ஸோ 2 ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நீங்க 2 ஹோல் ரெக்டாங்கிள்ஸ் வரைஞ்சா போதும். 10/6க்கு தான் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணணும். ஸோ 10/6 இது வரைக்கும் தான் வரும். இது வரைக்கும் தான் 10/6 வரும். இது 2 ஸ்ட்ரிப் எக்ஸ்ட்ரா தான். இது 2 ஸ்ட்ரிப் எக்ஸ்ட்ரா. these 2 pieces are extra. ஸோ அது தேவையில்லை. நீங்க 10/6 ரெப்ரசென்ட் பண்ணணும்னா, இல்லை 12/6 ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இந்த 2 ஸ்ட்ரிப்பும் தேவை உங்களுக்கு. ஓகேவா? இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ 12/6 இஸ் கிரேட்டர் தேன் 10/6. அவ்வளவுதான். ஸோ 12/6 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் 10/6. 12/6 இஸ் நத்திங் பட் 4/2.
ஸோ 4/2 இஸ் கிளியர்லி கிரேட்டர் தென் 5/3 அவ்வளோதான். ஸோ 4/2 இஸ் கிரேட்டர் தென் 5/3. ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5/6 vs 2/4 இதான் உங்களுக்கு ஹோம் இருக்கு. ஸோ இது பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அதாவது கம்பேரிங் ஃபிராக்ஷன்ஸ் வித் டிஃபரெண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸ் எக்ஸசைஸ்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான், டெக்ஸ்ட் புக்ல இல்லாத கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? நீங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுக்குற பேசிக்கா உங்களுக்கு ஸ்கூல்ல நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். புக்ல இல்லாத தவிர நான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுக்கான பாயிண்ட் அதான். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல இந்த 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.